எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தலத்தை மிகச்சிறப்பாக நிறுவி கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும் இந்த 7 மணி நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைக்கிற திருமிகு திவ்யா, திருமிகு உமா, திருமிகு ரேணு, திருமிகு மணிநாச்சியப்பன் மற்றும் இதில் இணைந்திருக்கிற அன்பு நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். நமது திவ்யா அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு சிறப்பான புத்தகம். டேல் கார்னிகி 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின புத்தகம். ஆனால் அது இன்னைக்கு ரிலவெண்டாக இருக்கு. அவர் தன்னுடைய முன்னுரையில் சொல்கிறாரு, நான் ட்ரெடிஷ்னலாக வந்த இந்த இத்தனை காலமாக இருக்கிற வெல்த்தை தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். மனக்கவலை மாற்றல் அரிதுனாரு திருக்குறளில். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுனாரு. சரி, மனக்கவலை அது ஒன்றுதான் வழியா? அதில் ஒன்ற முடிகிறதா? நம்ம எப்போ ஸ்டாப் வரியிங் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா we can start living. நம்மளை தடுக்கிறது என்ன? இந்த வரி. இந்த புத்தகம் ஒரு 339 பக்கங்கள் இருக்கு. அதை 30 சாப்டரில் எழுதியிருக்காரு. 10 பார்ட்ஸ்னு இருக்கு. ஒரு இதில் 4-5 சாப்டர் இருக்குது, ஒரு இதில் ஒரு சாப்டர் கூட இருக்குது. 10வது சாப்டரா எப்படி நான் என்னுடைய கவலையை மாற்றிக்கொண்டேன், ஹவ் ஐ ஹவ் சேஞ்ச்ட் மை வாரி அண்ட் ஸ்டார்டட் லிவிங் அப்படி என்று பலர் சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய வழிமுறைகள் நான் கிட்டத்தட்ட 2-3 சாப்டரை முடிச்சுட்டு உங்களுடைய வழிமுறைகளிலும் கேட்க ஆசைப்படுகிறேன். ஏதோ ஒரு கலந்துரையாடலாம் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் கவலை? அவர் நிறைய விஷயம் பேசுகிறாரு. அதில் பொதுவான கொஞ்சம் சிந்திச்சுட்டு அப்புறம் அதுக்கு போகிறேன். கவலை, டென்ஷன் எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கோம். பயம், இதெல்லாம் எதனால் வருது? எதனால் கவலை வருது? எதனால் டென்ஷன் வருது? ஒன்று சொல்கிறார்கள், எக்ஸ்பெக்டன்சிக்கு, அதாவது எதிர்பார்ப்புக்கும் நடைமுறைக்கும் உள்ள அந்த வித்தியாசம்தான் கவலையை தரும். நம்ம எதிர்பார்ப்புக்கு ஆக்சுவலுக்கு உள்ள அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க, அதுதான் கவலையை தருதான். நம்ம எதிர்பார்ப்பு என்ன? அதை யோசிக்கிறான், அதை பற்றியே நினைக்கிறான். ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் அது கவலை வருது. ஆசை, அந்த ஆசைக்கு கிடைக்கல, அடுத்தவன் நல்லா இருக்கான், ஒப்புவமை பண்ணுறான், அவனை ஒப்பு பார்க்குறான், பொறாமை வருது. சரி, அவன் விட்ட செல்வத்தை கவர்வமான வருது, அவனை பற்றி எல்லாத்தையும் தூற்றுறான். பல இது ஒரு கான்சிக்வன்சஸை இந்த கவலை தருது. எதிர்பார்ப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அந்த டென்ஷன் என்ன கொடுக்குது? பிபி, ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகுது. வலி, எங்கே பார்த்தாலும் வலிக்குது. இது பூரா கவலை தான் சொல்கிறாங்க. 7 டெத்து வரைக்கும் கூட போகுது. இந்த புத்தகத்தில் ஆரம்பிக்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு சென்டென்ஸ் போடுறாரு. அது ஸ்வீடிஷ் ப்ரோவெர்ப். அது என்ன சொல்லுது? worry often gives a small thing a big shadow. Worry often gives a big shadow. It makes
a small thing a big shadow. எப்படி அந்த நிலை அதாவது சிறிய விஷயங்கள் தான் அதுதான் மிகப்பெரிய நிழலை உருவாக்குது. அந்த நிழல் எப்படி உருவாகுது? எல்லாம் நம்ம கற்பனையில் தான் உருவாகுது. இருக்கா இல்லையான்னு தெரியாததில் தான் உருவாகுது. அதாவது ஒரு சிறிய பொறி அதை களையாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகுது? அது பெரிய ஒரு ஒரு துன்பத்தை தரக்கூடுமா. ஸ்மால் திங்ஸ் கேன் ஆஃபன் ஹாவ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி லார்ஜ் ஷேடோஸுங்கிறார். டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி லார்ஜ் ஷேடோஸ். அந்த நிழல்கள் சின்ன இதுக்கு தான். அந்த சிறு விஷயங்களை ஸ்மால் திங்ஸை நம்ம ஓவர் சைஸ் பண்ணிடுறோமா எதில்? அந்த நம்ம நினைவுகளில் அதை பற்றி நினச்சி பார்த்து ஒரி பண்ணுறதில்ல, அந்த மாதிரி போகுது. இதில் முதல் சாப்டரில் ஒவ்வொரு சாப்டராக எடுத்துக்கிட்டு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். முதல் சாப்டரில் எல்லாரும் இதெல்லாம் நிறைய தவணை சொல்லியிருக்காங்க, பல புத்தகங்கள். இந்த புத்தகம் நான் முன்னாடி சொன்னபடி எல்லார் வீட்டிலையும் இருக்கிற புத்தகம். நான் இந்த காப்பியை வாங்கி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அதில் அப்போதைக்கப்போதை ஏதாவது படிக்கிறது, அப்புறம் விட்டுறது. இந்த புத்தகம் எனக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதாவது பஞ்ச் குருகுலம் அப்படின்னு பஞ்சரதன் சார்னு சொல்லி திருச்சியில் ஒரு பெரிய ட்ரைனர் இருந்தார். அவர் ப்ரொஃபஸரு, இங்கிலீஷ் ப்ரொஃபஸரு. ஜேசிசி இயக்கம், ரோட்டரி இயக்கம், லயன்ஸ் கிளப்பு, இது பலருக்கு அவர் பயிற்சி எடுத்தவர். அந்த பயிற்சி துறைக்காகவே வாழ்ந்தவர்னு சொல்லலாம். அவருடைய 75வது பிறந்த நாளில் பஞ்ச் குருகுலம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். நண்பர்களெல்லாம், அவருடைய சிஷ்யர்கள்லாம், அப்படி தான் சொல்லணும், அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினாங்க. அதில் இந்த கொரோனா காலத்தில் இந்த நம்ம ஜூம் வழியாகவும் மற்ற வழிகளில் நிறைய ட்ரைனிங் நடந்தது. அவர் சென்ற ஆண்டில் மறைஞ்சிட்டார். அவர் ஒரு ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பேசுனதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய்க்கு அமேசானில் நீங்கள் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதை அங்கே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் அந்த டேல் கார்னியுடைய 5 புத்தகங்கள் ஒரு பேக்காக இருக்கு. 950 ரூபா விலை உள்ள புத்தகங்கள் 350 ரூபாய்க்கு அதில் வந்தது 65% இதில். அந்த புத்தகங்களையும் 5 புத்தகங்களையும் இதில், அதாவது எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங், ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இது எல்லாரும் நிறைய பேரை படிச்சிருக்கோம். இந்த 5 புத்தகங்களையும் அதோட ஹவு டு ஸ்டாப் வரியிங் இந்த புத்தகத்தையும் அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. அதனால் ஒரு குருநாதரிடமிருந்து கிடைத்த ஒரு பொக்கிஷமாக இந்த புத்தகத்தை நான் கருதுகிறேன். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் அவர் எழுதுகிறாரு, இந்த புத்தகத்தில் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா, எழுதுங்கள், ரெக்கார்ட் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த இதை நான் பல இடங்களில் அவங்க சொல்கிறாங்க, அதை உங்களுடைய பின்னாடி பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ரெக்கார்டுங்கிறது இந்த புத்தகத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிற போது ஒரே மூச்சில் படிக்கணுங்கிறது இல்லை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை யூ ரைட் இட் டவுன். அதை எப்போவாது பயன்படுத்திடணும். நீங்கள் அதை எழுதினதோடு மட்டுமில்லை, அதை கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க எல்லாம் சொல்கிறாரு. இதை படித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து படித்து பாருங்க, கற்றபின் கற்க. ஆனால் நிற்க கற்க அப்படிங்கிறதான் முக்கியம். நம்ம இந்த புத்தகங்களை உள்ளதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், அதை பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு யூ ரைட் இட் டவுன். அது என்னன்னு மறுபடியும் எழுதுங்க. அதை எழுதுகிற போது அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இப்போ இந்த கவலை, ஹவு டு ஸ்டாப் வரியிங்லேயே அவர் எழுதுகிறார். அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கிறத முக்கியமான அவருடைய.
அது மாதிரி அதை எடுத்து எழுதுனதை மறுபடி பாருங்கள், அதை பயன்படுத்த முடியுதான்னு பாருங்கள். பயன்படுத்தி அதில் வெற்றி வந்தால், இஃப் யூ ஹவ் சக்சீடட் இன் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் worrying, you write it down. எல்லாத்தையும் எழுது. வெற்றி வெற்றி, சக்ஸஸ் சக்ஸஸ், நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். அதனால் நீங்கள் எதையாவது படிச்சிங்கன்னா அதை பரீட்சித்து பார்த்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் அதை தட்டி கொடுத்துக்குங்கிறாரு. அப்போ அது வாழ்கிறது. அதாவது எப்போ அதை நிப்பாட்டிட்டோமோ அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறோங்கிறது மாதிரி. அந்த அழகாக அந்த முன்னுரையே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை நிறைய வாசிக்கலாம். இருந்தாலும் நான் இந்த ஒவ்வொரு பகுதியாக அதில் ஒவ்வொரு பார்ட்டில் முடிவில் பார்ட் 1 இன் எ நட்ஷெல் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த இதை எழுதுகிறாரு. பார்ட் 1 என்ன? ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் வரி. இது முதல் இது. அதில் என்ன எழுதுகிறாரு? இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் வரி, டூ வாட் சர் வில்லியம் ஓசியர் டிட். என்ன பண்ணார் அவர்? டே டைட் கம்பார்ட்மெண்ட், டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸுங்கிறாங்க. இது என்ன டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ்? அந்த காலத்தில் கப்பலில் ஒரு பொத்தான கேப்டன் தட்டுனார்னா அந்த அந்த அறைக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே போகாமல் அதை டைட்டாகிடும். இவர் என்ன சொல்கிறாங்க? நேற்று நடந்ததை இன்றைக்கு கொண்டாடாத, நாளைக்கு இருக்கிறதை இன்றைக்கு கொண்டாடாத. டைட், டே டைட். அப்போ என்ன? இன்றைக்கு வாழுங்கள். நம்ம என்ன பண்ணுறோமா, நேற்றைய கவலையிலும் நாளைய பயத்திலும் இந்த நொடியை தொலைச்சிட்டோமா. இந்த நொடி என்ன ஆயிடுச்சு? நேற்று ஆயிடுச்சு. இட் ஹஸ் பிகம் எஸ்டர்டே. அடுத்த நொடியே ஆயிடுச்சு. நொடியே செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது டோன்ட் சாடஸ்ட்ங்கிறார். சாடஸ்ட்னா என்ன? மரத்தூள். சானா என்ன? ரம்பம்னு வச்சுக்கலாம். ரம்பம் அதாவது ஆசிரியர்கள்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆசிரியர்களை பற்றி நாங்கள் பேசுகிற போது சொல்கிறது, எங்கள் அம்மாவை விட எங்கள் ஆசிரியர் பெரிய ஆளப்பா. அம்மா ஒரே சமயத்தில் 1-2 பேரை தூங்க வைப்பாங்க. எங்கள் ஆசிரியர் இந்த கேட்டுக்கிட்டு இருக்க 13 பேரையும் தூங்க வச்சுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு மறுதலையும் இருக்குது. என்னென்னா, அம்மானால் ஒரு சமயத்தில் 1-2 பேரைத்தான் விழிச்சிருக்க வைக்க முடியும். ஆனால் ஆசிரியரால் இந்த 13 பேரையும் விழித்திருக்க வைக்க முடியும். அதே மாதிரி சும்மா விளையாட்டுக்கு இந்த சாங்கிற வார்த்தைக்கு சொல்லுவாங்க. இந்த நூல் எத்தனையோ லட்சம் பேரை விழிக்க வச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? அந்த மரத்தூள் ஆயிடுச்சு. மரத்தூளை ஏதாவது ரம்பத்தை வச்சு மறுபடியும் அறுக்க முடியுமா? அது மரத்தூள் ஆயிடுச்சு. அது மரமாக இருந்தால் இருக்கலாம். அது நேற்றைய விஷயத்தை நம்மளால் அறுக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி தான். நீடிய பிரேக். யாருக்காக இதை நிப்பாட்டணுமா அல்லது நீங்கள் உங்களுக்கா? பாலகுரு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இல்லை, என்னோட வேண்டுகோள் அது ஜஸ்ட் என்னன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைமாவது ஒரு கேள்வி பதில் வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம். இந்த புக்கே அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நேற்று வி டிஸ்கஸ் திஸ். ஓகே. அப்போ நல்லது. அந்த டோன்ட் சாடஸ்ட் சொல்கிறேன். நேற்றைய விஷயத்தை இன்றைக்கு கொண்டாந்து கஷ்டப்படாதீங்க. ஆனாலும் சில இடங்களில் அதை பயன்படுத்த வேண்டியது தான் இருக்குது. இப்போ ஒரு காரில் எது முக்கியம்? ஏன் ஒரு ரியர் வியூ மிரர் வச்சுருக்காங்க? ஏன்? பின்னாடி வர்றதுன்னு தெரியறதுக்காக. முன்னாடி இருக்கிறதுன்னு தெரியணும். அது நேற்று நடந்தது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அது வேற. ஆனால் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இது பண்ணாதேங்கிறதான் இதுவருடைய இது. அடுத்தது ஆஸ்க் யுவர் செல்ஃப். 2வது,
வாட் இஸ் த worst, prepared for the worst and improve upon from the worst. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஏது worst thing can happenங்கிறத யோசிச்சுங்க, அதில் இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறார். ஏன்னா நம்ம முதல்ல பேசுகிற போது சொன்னோம், கவலை ஏன் வருகிறதுன்னு கேட்டோம். ஏன் வருகிறது பாலகுரு சார் சொல்லுங்களேன். why we are worrying, அது மாதிரி கொஞ்சம் நேரம் சொல்லுங்களேன். ரெண்டு மூணு சொல்லிட்டு அப்புறம் போகலாமே. அது குற்ற உணர்வுன்னு கூட வச்சுக்கலாம். கவலைங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது. சிலது தப்பு செஞ்சுட்டு நீங்கள் யூ ஆர் லமெண்டிங் ஃபார் தட் மிஸ்டேக்கு, அந்த ஒரு தவறுங்கிறதுக்கு பண்ணுறது கூட அது ஒரு கவலைன்னு சொல்ல முடியாது. வேறு விஷயங்களுக்கு சின்னத்தை ஊதி ஊதி பெருக்கிடுறமே, அதைத்தான் சொல்கிறாங்க. வேறு யாராவது சொல்லுங்களேன். சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன நீங்கள் அருமை. இன்செக்யூரிட்டி, அந்த இன்செக்யூரிட்டிக்கு தான் பல விஷயங்கள் பேசுகிறோம், பின்னாடியும் பேசுவோம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணுங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு நமது உறவு ஒரு பெரிய செக்யூரிட்டிங்கிறாங்க. சில பேர் நம்மளால் முடியாட்டி கடவுளுக்கு ஒரு செக்யூரிட்டிங்கிறாங்க. தோல் சாய்வதற்கு நமக்கு ஒரு தோல் தேவையாக இருக்கிறது. we need a place to depend upon, அதாவது சாஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேண்டியது இருக்குது. ஓகே, சொல்லுங்க வேற இது. கவலை முக்கியமாக என்ன, நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, என்ன ஆக்சுவலோ, ரெண்டுக்கு இடையில் உள்ளது தான் நமக்கு கவலையை கொடுக்குது. இந்த எல்லாவற்றையும் தர்றது அதுதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேற யாராவது சொல்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? நிறைவேறாட்டி அந்த இதாக இருக்குது. அந்த இன்செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ அப்ரஹாம் மாஸ்லா சொல்கிற போது முதல் நீடு என்னென்ன சொல்கிறாரு? பேசிக் நீட்ஸ் சொல்கிறாரு. என்னென்ன நீடு? உடை, உறையுள், அந்த எல்லா இதை அது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். அடுத்த நீடே அவர் அந்த செக்யூரிட்டி நீடு சொல்கிறாரு. நம்ம மேடம் சொன்னாங்களே, அதாவது இன்றைக்கு கிடைக்கிறது நாளைக்கும் கிடைக்கணும், அது ஒரு கவலை இல்லையா? அது பெரிய கவலை. பெரின் அஞ்சும் பெறாமை அஞ்சுமா, பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும்னாரு. என்ன? பெறாமை அஞ்சுமா. எதுக்காக அஞ்சுறான்? ஒன்று கிடைக்கலையேன்னு அஞ்சுறான், கிடைச்சிருச்சுன்னா போயிருமேன்னு அஞ்சுறமா. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் செக்யூரிட்டி நீடு சொல்கிறாரு. இதே இன்பத்து பால சொல்லுது திருக்குறள். காதலன் வல்லையேன்னு இருக்கான், வந்துட்டா போயிடுவானேன்னு இருக்கான். குழந்தை பிறக்கலையேன்னு இருக்கான், பிறந்துட்டா ஐயோ ஏதாவது நோய் வந்துருமோ, அது சின்னதை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. மாற்ற முடிஞ்சது எதுன்னு தெரியணுமா, மாற்ற முடியாதது எதுன்னு தெரியணுமா, மாற்ற முடிஞ்சதை ஏற்றுக்கொள்ளணுமா. அந்த ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு என்ன ஆகுது? கவலை வந்துடுது. ஓகே, இவர் என்ன சொல்றாரு? ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் இஸ் த worst that can possibly happen if I cannot solve my problem. அதுக்கப்புறம் you improve upon it, you accept it and you improve upon it. அப்போ கிடைக்கிறது பூரா லாபம் தானே. மூன்றாவதாக சொல்றாரு, பிஸ்னஸ்மேன் who do not know how to fight worry die youngங்கிறார். அதான் அந்த டென்ஷன் மற்ற விஷயங்கள் பிபி காசு பண்ணுறோம். இது முதல் சாப்டர், அதாவது அன்று அன்று வாழுது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது என்ன டூல், அது அந்த டூலை நீங்கள் யாராவது சொல்லுங்களேன். அதாவது வாட் இஸ் த டூல் டு லிவ் அட் ப்ரெசண்ட் அப்படிங்கிறது. இன்னைக்கு வாழணும், இன்னைக்கு வாழணும். அதுக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நல்லது. அதான் வராது, முடியலையே இல்லை, முடியலையே. அதான்
வாழ்வதற்கு என்ன வழி? வேற யாராவது சொல்லுங்க. அக்செப்ட், கரெக்ட், இந்த இதே பாடத்தில் தான். வேற யாராவது சொல்லுங்க. I think presence of mind is required. Presence of mind is you will live in the current moment. Okay. Right. Presence of mind and lateral thinking வேணும். ரைட். இல்லை, நான் சும்மா இன்னைக்கு வாழணும், இன்றைக்கு வாழ்வதற்கு என்ன சொல்றாங்க முக்கியம்? வேற யாராவது சொல்லுங்களேன், இன்னும் ஒருத்தர் சொல்லுங்களேன். மைண்ட்ஃபுல்னஸ். குட். அதாவது சிம்பிளாக ஒரு டூல் சொல்கிறேன். நான் இப்போ டூல் தான் கேட்குறேன். அதாவது அன்றுக்கு வாழ்வதற்கான டூல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டு-டூ லிஸ்ட்டுங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்கிறாங்க. டூலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கு என்ன செய்யணுங்கிறத எழுதுறது தான் பெஸ்ட்டுங்கிறார். அவர் சொன்னார், எழுதுகிற போது கவலைக்கு கூட அடுத்த சாப்டரில் சொல்ல போகிறாரு, எழுதுங்கள்ங்கிறாரு. யூ கேதர் ஆல் த டேட்டாஸ் அண்ட் யூ அரைவ் அட் எ டிசிஷன் தான் நம்ம சொல்கிறோம். அதைத்தான் திருப்பி சொல்ல போகிறாரு. இதில் இந்த டு-டூ லிஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு வரிசையாக எழுதுறீங்க. அப்போ அது பிளானிங்கே அதில் ஆயிடுச்சு. அதாவது அன்றைக்கு உள்ள பிளானிங்கு. அதில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, அந்த ஒவ்வொன்றையும் நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருக்கான். நம்ம ஆரம்பிக்கலை, தொடங்கலைங்கிறது தான் ரொம்ப இதானது. அப்போ தொடங்கிறது மாதிரி முடிக்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எழுதுங்கிறாங்க. 6 விஷயம் ஒழுங்குபடுத்திக்கலாம்ங்கிறாங்க நம்மளை. அதாவது நமக்கு எப்போவுமே மைண்டில் அது நின்றுக்கிட்டே இருக்குது. வென் யூ புட் இட் டவுன் இட் கோஸ் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். ஒரு கதை இது சொல்லுவாங்க, இந்த தண்ணி பாட்டிலை ஒருத்தட்ட கொடுத்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டே நில்லுன்னு சொன்னாராம். அவர் வாட்டுக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டே போனாராம். இவன் எப்போ வைக்கிறது அந்த ஒவ்வொரு கணத்துலையும் அது அது அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. அது அதனுடைய பாரம். இப்போ இது ஒரு எவ்வளவு இது இருக்க போகுது? இது ஒரு 300 கிராம் இருக்கும். இது ஒவ்வொரு அது தலையில் இருக்க 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 பாரமாக வந்துருக்குது. இதை கழிக்கணும்னா என்ன பண்ணுறது? யூ புட் இட் டவுன், முதல்ல கீழே போடு, அதைத்தான் எழுதுங்கிறாரு. இந்த விஸ்வேஸ்வரையான்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், உங்களுக்கெல்லாம் இதை பெரிய இவர் கட்டுமான பொறியாளர், நமக்கு பெரும் துயரம் அளிக்கிற கிருஷ்ணராஜ சாகரை கட்டுனவர் அவர் தான். அந்த விஸ்வேஸ்வரையா சொல்கிறார், 95 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் வரை வாழ்ந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் ஐ டோன்ட் கேரி எனிதிங் இன் மை மைண்ட், ஐ புட் இட் டவுன், எதையும் கீழே போட்டுறேன், அதை எழுதிடுவாராம். அந்த எழுதுனா அவர் மைண்டை விட்டு அது கீழே இறங்கிடுதான். அதில் செய்கிற செயல்களை ஒழுங்குபடுத்த முடியுங்கிறாரு. இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி நம்ம தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லையே, அதில் எழுதிட்டா எழுதுறதை டிக் அடிச்சுக்கிட்டே வரணுங்கிறாங்க. சூப்பர் 6ங்கிறாங்க. இதுக்கெல்லாம் முதல்ல 6 விஷயங்களை எழுத ஆரம்பிங்கிறாங்க. எழுதிட்டு அது டிக் அடிச்சுட்டா அது முடியாததை அப்புறம் மறுநாளைக்கு வச்சுக்குங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சம் டோட்டல் ஆஃப் டெய்லி லைஃப் இஸ் அவர் லைஃப். அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இஸ் அவர் லைஃப். என்ன, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகளின் கூட்டுத்தொகை தான் நமது வாழ்க்கைங்கிறாங்க. நேற்றைய விடு, நாளைய பற்றி கவலைப்படாத, இன்றைக்கு நீ செயலாற்று அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த டூலிஸ்ட் அப்படிங்கிறது பெரும் கவலையை குறைக்குங்கிறாங்க. அந்த டூலிஸ்ட்டை யாரெல்லாம் தொடங்கி அதை செய்கிறாங்களோ அதை அது நம்ம வாழ்க்கையை சீரமைக்குதுங்கிறாங்க. அது ஒரு டூல், முக்கியமான டூலாக நான் இந்த புத்தகத்திலேருந்து நான் பார்க்குறது. இந்த பார்ட் 2ல் என்ன சொல்கிறாரு, அந்த பார்ட் 2 எதை பற்றி பேசுதுன்னா, பேசிக் டெக்னிக்ஸ் இன் அனலைசிங் worry. அது சொல்லுது. அது என்னென்ன, கெட் த ஃபேக்ட்ஸ், அதுதான் முக்கியங்கிறாங்க. எதுலையுமே ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்குங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, half the worry in the world is caused by people trying to make decisions before they have sufficient knowledge on which to base a decision அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ நீங்கள் அந்த டேட்டாஸ் இருந்தால் தானே டிசிஷன் இது ஆகும். அப்போ டேட்டாஸ் எங்கே கலெக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி யார் தெரிஞ்சவங்களோ அவங்களோட இது பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு மென்டார் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணால் தான் டிசிஷன் வருங்கிறாரு. முக்கியமாக சொல்கிறாரு, வாட் இஸ் த ப்ராப்ளம்னு எழுதுங்க, வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு எழுதுங்க, வாட் ஆர் ஆல் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எழுதுங்க, வாட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், ஜெனரேட் ஐடியாஸ் அண்ட் சூஸ் த பெஸ்ட் அமாங் தோஸ் ஐடியாஸ். அதுதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, இந்த இதை ஒரியை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். ஒரு செயல்னால் அதுக்கு என்ன அப்படின்னு, ஒரு மகளுக்கு திருமணம் செய்ய போகிறோம், நம்மகிட்ட என்ன பணம் இருக்குது, எல்லாத்தையும் எழுதுங்க, நமக்கு யாரெல்லாம் உதவக்கூடும், எதெல்லாம் செலவுன்னு எழுதுங்க, அப்புறம் ஒன்றுன்னா அப்புறம் யோசிங்க அப்படிங்கிறத மாதிரி டேட்டாஸை எடுங்க. அப்புறம் என்ன செய்யலாம், எங்கே வேர் வி ஆர் லேக்கிங்னு எழுதுங்க. இது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன். அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்ம நினைக்கலாம். ஏதாவது நீங்களே யாராவது சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஏதாவது ஹவு டிட் யூ அரைவ்ட் அட் எ டிசிஷன் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்களேன். யாராவது சொல்றீங்களா? After carefully weighing all the facts, come to a decision. Once a decision is carefully reached, act on. அதுவும் நம்ம பண்ணலை. Once a decision is carefully reached, act. Get busy carrying out your decision and dismiss all anxiety about the outcome. இதைத்தான் ரொம்ப சொல்கிறோம். நீ செய்ய பலனை எதிர்பாராதேன்னு அந்த காலத்துலேருந்து சொல்கிறானே, இதைத்தான் சொல்கிறான். அவுட்கம் நினைக்க வேண்டாம், உன்னுடைய பெஸ்ட்டை செய்யுன்னு. இதெல்லாம் எவ்வளவோ காலமாக இருக்கிற ஒரு கொள்கைகள் தான். யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? பாலகுரு இருக்கீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாபுக்காக இன்டர்வியூ போனேன். அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்ட். இது கூட தெரியல அப்படின்னு வந்து ரூம்ல படுத்து ரொம்ப கவலைப்பட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ஜாபுக்கு போறது மட்டும்தான். வேற வழி இல்லை. டிசைட் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஒரு கிளியர் ஒன்று இருந்தது, ஒரு பயம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ கண்டினியூஸாக எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எவரி சண்டே நான் வந்து சென்னையில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சு. இன்னதான் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது. பண்ண முடிஞ்சது. அருமை அருமை அருமை. இப்போ 3வது சாப்டர் என்ன சொல்கிறாரு? ஹவு டு பிரேக் த வரி ஹேபிட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் யூ. அதுதான் 3வது சாப்டரு. க்ரௌடு வரி அப்படிங்கிறது இதில் நிறைய இடத்துல சொல்கிறார். என்னென்ன ஒன்று ஒரியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆவரேஜஸ் என்ன? இப்போ இந்த சாலையில் போனால் அந்த இத்தனை இது ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஆவரேஜ் இல்லையா? அது எப்படி நிகழலாம்? உங்களாலேயும் நிகழலாம், அல்லது மற்றவனுடைய கவனக்குறைவால் நிகழலாம், அல்லது அந்த ரோடில் இருக்க பிளாக்ஸ்னாலையும் நிகழலாம். அப்போ நிகழ்கிறது. ஒரு சாலையில் கிட்டத்தட்ட 3 பேருக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. 30 நாளில் அல்லது 30 நாளில் 3 பேருக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. நாங்கள் இன்சூரன்ஸ் பிரின்சிபிள்ஸ் கூட இப்போ இதை தான் சொல்கிறோம். 1000 பேரில் 30 வயதுலேருந்து 31 வயதுக்கு போகிறதுக்குள்ளாரம் 3 பேர் இறப்பார்கள். இதை எப்படி சொல்கிறோம்? பாஸ்ட் இதை வச்சு சொல்கிறோம். மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு லட்சம் கொடுக்கணும்னா 3 பேருக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்கணும். இதை 1000 பேர்கிட்ட வாங்குறான். அப்போ ஒருத்தங்கிட்ட 300 ரூபா வாங்குறான். அந்த 1000 பேரில் யாருக்கு நிகழ்கிறதோ அவர்கிட்ட கொடுக்குறோம். இதை ஆவரேஜ்னு சொல்கிறோம்.
இது லார்ஜ் நம்பர்ஸாக இருக்க போது ஆவரேஜ் கரெக்டாக வரும் அப்படின்னு லா ஆஃப் ஆவரேஜ் அண்ட் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னு நம்ம பேசுகிறோம். இப்போ லா ஆஃப் ஆவரேஜில் என்ன சொல்லுது? 1000 பேருக்கு 3 பேருக்கு நடக்குது. இது காலகாலமாக நடக்குது. உங்கள் விட்டு வண்டிக்கு அடிபடுற போது நமக்கு அதில் பெரும் கவலை வருது. இந்த 1000 பேரில் 3 பேர் இறப்பார்கள். அந்த ஒருவர் துரதிருஷ்டவசமாக நாமோ நம்மை சேர்ந்தவரோ இருந்தால் நமக்கு அது பெரும் கவலையாக, மாற்ற முடியாத கவலையாக வருது. ஆனால் ஆவரேஜஸை புரிஞ்சுக்குங்கிறார் இவர், வேற ஒன்றும் சொல்லலை. இது நிகழும், ஆனால் நமக்கு நிகழ்ந்துருச்சு, அது ஒரு துரதிருஷ்டம். ஆனால் இது நிகழக்கூடியது தான். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு யோசிங்கன்னு தான் சொல்கிறார். அதே மாதிரி இந்த க்ரௌட் த வரின்னு இப்போ 3வது பாடத்தில் என்ன சொல்கிறார்? ஹவு டு பிரேக் த வரி ஹேபிட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் யூல க்ரௌட் த வரி, அது முக்கியமாக சொல்கிறார். இது இருகோடுகள் தத்துவம் மாதிரி. ஒன்று இருக்குது, பின்னாடி இன்னொரு பெருசாக ஒரு கோடு போட்டால் அது சின்னதாயிடும். அப்போ உங்களுக்கு இந்த ஒரி பண்ணுறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸை கூட்டுங்கிறார். அதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரியை க்ரௌட் த வரி, உனக்கு ஒரு வரி இருக்குது, அதை விட்டுட்டு அடுத்தவன் மட்டும் ஒரிக்கெல்லாம் கவலைப்படு. அடுத்தவன் மட்டும் ஒரினா அங்கே போகிறது இங்கே போகிறது இல்லை. உங்கள் பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு கவலைப்படுங்க. உங்கள் அம்மாவுக்கு தலை வலிக்குது, அதுக்கு ஒரு தீர்வாக தலையை பிடிச்சி விடுங்க. உங்கள் கணவருக்கு தோல் வலிக்குது, அந்த தோலுக்கு ஒத்தடமாக இருங்கள். அதாவது உங்கள் கவலை பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எப்படி இந்த வரியை வென்றேன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு இருக்க கவலையை நான் நினைக்கலை, அடுத்தவன் கவலை, என்னை சுற்றி இருக்கவன்ட்டு கவலை பூராத்தையும் நான் அதை ரிட்ரெஸ் பண்ணுற போது என்னுடைய கவலை சிறுசாக போயிடுச்சு, அது இல்லாமையே போயிடுச்சுங்கிறார். நீங்கள் கவலைப்படுங்கள். யாரை பற்றி கவலைப்படுங்கன்னா சுற்றி இருக்கவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுங்க. கவலைப்படுனா நடக்காத நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைய ஹவு டு இம்ப்ரூவ் அப்பான், அந்த பிள்ளை படிக்குது, அதுக்கு என்னத்தை அதனுடைய இது இம்ப்ரூவ் அப்பான் பண்ணுறது. அடுத்தது உங்கள் கணவர் ஒரு தொழிலில் இருக்கார், அவருக்கு எப்படியெல்லாம் உதவுறது. ஒரு படிக்காத ஒரு பெரியம்மா, அவங்க, நான் இன்சூரன்ஸ் முகவருக்கு சொல்கிறேன், அவங்க யார் வந்தாலும், அதாவது அவர்கள் பங்காளி வீட்டில் உறவு வீட்டில் கல்யாணங்கள் நடக்க வந்தாலும் தம்பி போட்டுட்டியான்னு கேட்பாங்க. தம்பி போட்டுட்டியா, என்ன போட்டுட்டியா, இன்றைக்கி போட்டுனாவே வேற ஒரு பேராச்சு. போட்டுட்டியானா தன்னுடைய மகன்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டுட்டியான்னு அர்த்தம். அங்கே போடாமல் அவர் அந்த கல்யாணத்தை விட்டு போக முடியாது. அப்போ இந்த கவலை யாருக்காகப்பட்டது? மகனுடைய தொழில் முன்னேறணும்னு கவலைப்பட்டு ஆக்ஷன் எடுத்தது. கவலைப்பட்டுக்கிட்டு பெருசாக இருக்காதீங்க, இப்போ அதை சொல்லவே இல்லை. அதாவது அந்த கவலைக்கு நீங்கள் மருந்தாக இருக்க முடியுமா, கவலைக்கு தீர்வாக இருக்க முடியுமா, அதுதான் முக்கியம். அப்படி இருந்தால் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து நாம் பாரதி. அந்த காரியம் யாவினும் கை கொடுத்து, பிள்ளையுடைய காரியத்திலேயோ பையனோட பொண்ணுடைய காரியத்திலேயோ அதுக்கெல்லாம் நீங்கள் உதவுனா என்ன ஆகுது? க்ரௌட் த வரிங்கிறார். அந்த கவலையை நீங்கள் நல்ல விஷயங்களால், ஆக்ஷனால் தான் அதை வெல்ல முடியுங்கிறத தான் இந்த புத்தகத்தில் முழுவதும் நான் புரிந்து கொண்டது. கவலையை வெல்ல வேண்டும் என்றால் ஆக்ஷன் தான் முக்கியங்கிறாங்க. ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறாங்க. இதில் கடைசியாக ஒருத்தருடைய ஒரு இது இருக்குது. எப்படி நான் சொன்னேன் 30 பேரில் யார் எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணினாங்கன்னு. அவர் செட் பேக்ஸ்ன்னு அதுக்கு பேர். அவர் என்ன சொல்கிறாரு? எக்ஸாக்ட்லி 50 years ago my father gave me the words I have lived by ever since. என்ன சொன்னார்? இவர் ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டார். ஃபெயில் ஆனால் அன்னைக்கு ஃபெயிலானவனுக்கெல்லாம் துணை என்ன இருக்குது தெரியுமா? ஆல்கஹால் தான் துணை இருக்குங்கிறார். அந்த ஆல்கஹாலுக்கு அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா அதை கவனிச்சிடுறார்.
அவனை கவனித்து அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு கேட்குறார், ஃபெயில்யூர்ஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்கஹால் ஆல்வேஸ் அட் ஹேண்ட். அது அந்த பிராண்டுடைய பேர் எழுதுகிறாரு. அந்த பிராண்டு எனக்கு சாப்பிட்டுக்கிட்டான். மை ஃபாதர் கால்ட் ஆன் மீ அன்எக்ஸ்பெக்டட்லி லைக் எ குட் டாக்டர். He discovered both the trouble and the bottle in a second. I confessed why I had to escape reality. இந்த ரியாலிட்டியிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்காக எப்படி இந்த ஆல்கஹாலுக்கு போய் சேர்ந்தேன்னு சொல்கிறாரு. பலரும் தப்பிப்பதற்காகத்தான் இந்த ட்ரக்ஸு வாழ்வதற்குன்னு வந்துட்டாச்சு. வாழாமல் எப்படி இருப்போங்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறேன். இந்த எல்லாத்தையும் ட்ரக்ஸ் இதில் எல்லாம் இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, வாழ்வதற்கு அவர் அப்பா வழி சொல்லி கொடுக்குறாரு. மை ஃபாதர் அதை பண்ணிட்டு த டியர் ஓல்டு மேன் தென் அண்ட் த இம்ப்ரோவைஸ்டு ஏ ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறார். என்னது? he explained to me that there can be no real escape in alcohol or sleeping pills or in any drug. For any sorrow there is only one medicine. For any sorrow there is only one medicine, better and more reliable than all the drugs in the world. What is that? Work. அப்படின்னு எழுதினாராம். என்னது? ஒர்க். உன்னுடைய கவலைகள் எல்லாம் மறப்பதற்கு ஒரு மெடிசன், எல்லா மெடிசனையும் விட ரிலையபிள் ஒர்க்குன்னு எழுதினாராம். ஒர்க்கஹாலிக்னே சொல்கிறோம் நம்ம. அவர் எழுதவும் how right my father was. Getting used to work might be hard. Sooner or later you succeed. It has of course the quality of all the narcotics. அது எல்லா நார்காட்டிக்ஸ் மாதிரி இருக்கா. எப்படி நீங்கள் எப்பொழுது ஒரு வேலையில் மூழ்குகிறீர்களோ அதுவே உங்களுக்கு என்னத்தை தருதுன்னா, உங்களுக்கு அந்த வெறியை கொடுக்குது. வேலை பார்க்கணுங்கிற வெறியை பார்த்துட்டா. இப்போ நடைப்பயிற்சிக்கு போகிறோம். அது நடைப்பயிற்சிக்கு போகிறவன் அந்த நடை நேரத்தில் நிப்பாட்டுனான்னா எவ்வளவு அந்த கால்கள் துருதுருக்குது தெரியுமா? நான் தொடங்கி விடுறேன் நடைப்பயிற்சியை, ஆனாலும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த அந்த எந்தூசியாசம் இன் வாக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அது மாத்திரம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹேபிட் ஃபார்மிங்கிறார். and once the habit is formed, sooner or later it becomes impossible to break one's self of it. அது ஹேபிட்டாக இப்போ என்ன ஆல்கஹால் நார்காட்டிக்ஸ்க்கு எப்படி வந்துருச்சு, அது ஹேபிட் ஆயிடுச்சுன்னா we could not break it. அதே மாதிரி இந்த வேலை செய்கிறது என்னுடைய துணைவியார் காலையில் 6 மணிக்கு கட்டாயமாக எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுலேருந்து ஒரு 8-9 வரைக்கும் அவங்க அந்த வேலையை நிறுத்தவே இல்லை. எல்லாம் ஏதோ தொடர்ந்து பார்க்குறாங்க. அது எப்படி தான் அது எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்த வரம். அந்த மாதிரி பார்க்குறதுனால அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த அன்றைய வேலைகள் முழுவதும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுங்க, ராத்திரிக்கு லேட்டாக படுக்கிறேன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த ஒர்க்கில் பண்ணி ஆரம்பிச்சிட்டவங்க அது இன்றைக்கு நேற்று பண்ணலை. அவங்க நல்ல ஆசிரியராக இருந்தவர்கள். இன்றைக்கு பணி நிறைவு இப்போ செஞ்சுட்டு இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் 65 ஆண்டுகளாக பண்ணி, அதாவது 15 வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்களா தெரியல. அதிலேருந்து அவங்க அந்த ஒர்க்குன்னு நீங்கள் செஞ்சது ஆரம்பிச்சிட்டோம்னா, சோம்பல்னு படுத்தோம்னா பாய போட வேண்டியது தான். அந்த எந்திரிச்சிட்டோம்னா, இந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு டெக்னிக் சொல்கிறாரு, அதை அப்புறம் சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை படித்தவங்க இந்த பின்னாடி 30 பேர் சொல்கிறாங்கல்ல, ஹவு டிட் ஐ பிரேக் திஸ் ஹேபிட் ஆஃப் வாரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வருது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை அப்புறம் சொல்கிறேன். இவர்
அது have never been able to break myself of the habit for 50 years. அதான் சார் அவங்க இன்றைக்கு இவ்வளவுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாட்டி கூட அதை பிரேக் பண்ண முடியலை. இதை இந்த மாதிரி அதை ஒர்க் அதைத்தான் சொல்கிறாரு. இதை எங்கே க்ரௌட் த ஒரி அப்படிங்கிற போது வேலையால் நிரப்புங்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தால் அதை நிரப்புங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ் த லா ஆஃப் ஆவரேஜஸ் டு அவுட்லா யுவர் வரிஸ். ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் ஆர் த ஆட்ஸ் எகென்ஸ்ட் திஸ் திங்ஸ் ஹேப்பனிங் அட் ஆல். அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் எல்லாம் பயன்படுத்த சொல்கிறாரு. கோஆப்ரேட் வித் த இன்னெவிட்டபிள். மேடம் சொன்னாங்க cooperate with the inevitable. Cooperate with the inevitable. Enjoy it அப்படின்னு சொல்கிறாங்க. If you know a circumstance is beyond your power to change or revise, say to yourself, it is so, it cannot be otherwise. It is so, it cannot be otherwise. அப்படின்னு நினச்சிக்கிட்டா நமக்கு ஒரு நிம்மதி வருங்கிறாரு. இதெல்லாம் how to break the worry habit before it breaks you. அதில் முதல் இது crowd the worry, ரெண்டாவது law of average, மூன்றாவது use the law, மூன்றாவது cooperate with the inevitable. அதை ஜோக்கிலோட சொல்லுவாங்க. சரி அது வேண்டாம் அந்த ஜோக்கு இந்த நேரத்தில். வாட் ஆர் த ஆர்ட்ஸ் எகென்ஸ்ட் த இது, அதாவது சே டு யுவர் செல்ஃப் இட் இஸ் ஸோ, இட் கெனாட் பி அதர்வைஸ். ஒரு விவேகானந்தருடைய பொன்மொழி சொல்லுவார்கள், அல்லது வேறு யாருடைய பொன்மொழி எனக்கு தெரியாது. எதை மாற்ற முடியும் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். மாற்ற முடியும்னா மாற்றப்பாரு. எதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள். அப்போ எது மாற்ற முடியும் எது மாற்ற முடியாது என்கிற அறிவை எனக்கு கொடு. எது மாற்ற முடியுமோ அதை மாற்றுகிற சக்தியை எனக்கு கொடு. எது மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கொள்கிற என் திறனை எனக்கு கொடு. எது மாற்ற முடியும் எது மாற்ற முடியாது, விச் கேனாட் பி சேஞ்ச், விச் கேன் பி சேஞ்ச் அப்படிங்கிற புரிந்து கொள்கிற அறிவை எனக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. கோஆப்ரேட் வித் த இன்னெவிட்டபிள்ஸ். புட் எ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆன் யுவர் worries. Decide just how much anxiety a thing may be worth and refuse to give it anymore. இதெல்லாம் எழுதுறதுக்கு எளிதாக இருக்குது. இருந்தாலும் இதில் இந்த பத்தியில் நான் புரிந்து கொள்வது என்னென்னா, இந்த க்ரௌடு த ஒரிங்கிறது தான் இன்னெவிட்டபிள். அதாவது மாற்றக்கூடியதை மாற்றுங்கள், இல்லாட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்கிறது ஒரிக்கு முக்கியமாக சொல்லவது. அடுத்தவர்கள் முன்னேற்றத்துக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யும். அதான் க்ரௌடு த ஒரின்னு நான் நினைக்கிறேன். சரியா? லெட் த பாஸ்ட் பரி இட்ஸ் டெட், டோன்ட் சா டஸ்ட். நம்ம முன்னாடியே இதை பார்த்துட்டோம். சரியா? அப்போ அடுத்த எத்தனை மணி இந்த ஒரு சாப்டர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். 7 ways to cultivate a mental attitude that will bring you peace and happiness. 7 என்னது? 7 ways to cultivate a mental attitude that will bring you peace and happiness. இதில் முக்கியமாக சொல்கிறாரு, இந்த கிராட்டிடியூடு நமக்கு வரல. அதாவது நான் இவனுக்கு அதை செஞ்சேன், இவளுக்கு இதை செஞ்சேன், குடும்பத்தில் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், யாரும் நன்றி உள்ளோட இல்லை. ஒரு நாயோட நன்றியோடு இருக்குது, இந்த பயலுகள்லாம் நன்றியோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஜீசஸ் கியூர்ட் 10 lepers. 10 குஷ்டரோகிகளை இயேசுநாதர் குணப்படுத்தினார். எத்தனை பேர் தேங்க் பண்ணாங்க அவருக்கு? Can anybody tell? அந்த 10 இதை படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் அவருக்கு எத்தனை பேர் அவரை தேங்க் பண்ணவர்? எத்தனை பேர் கேட்கல? How many? Okay. Anybody else?
None. Only 1% thanked him. Are you above Jesus னு கேட்குறாரு. ஆத்தர் என்ன கேட்குறாரு, பைபிளுக்கு இதை சொல்லிட்டு ஆர் யூ above ஜீசஸ், எக்ஸ்பெக்ட் இன்கிராட்டிடியூடுங்கிறாரு. மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. எவனாவது தேங்க் பண்ணால் இட் இஸ், அதாவது ப்ரிப்பேர்ட் ஃபார் த வாஸ் இம்ப்ரூவ் அப்பான் இட்ன்னு சொல்கிறோம்ல, அதே தான் இங்கே. யாரும் மனிதர்கள் தான் நன்றி இல்லாமல் இருப்பாங்க. நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஆஃபீஸர் எங்கிட்ட வந்தார். இந்த நண்பருக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் அந்த கமிட்டியில் இருந்தால். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பையன் நன்றியோடு இருக்க மாட்டார், நன்றியோடு இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். 8 PM ஐ ஹேவ் டு ஓகே. அதாவது என்ன, எக்ஸ்பெக்ட் அன்கிராட்டிடியூடுங்கிறத அப்படி இருந்தால் நன்றி இல்லாதவங்க தான் இருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னா, எவனாவது நன்றியோடு இருந்தான்னா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறாரு, அந்த இன்கிராட்டிடியூடுங்கிறது. அப்புறம் டு கிவ் ஃபார் த ஜாய் ஆஃப் கிவிங். என்ன சொல்கிறார்? கிவ் ஃபார் த ஜாய் ஆஃப் கிவிங். நீங்கள் கொடுக்கணும், பிள்ளை இதோடு இருக்கணும்னா பால் கொடுக்குற அம்மா ஜாய் ஆஃப் கிவிங் தான் அவ. அதை பெரிய பிள்ளை வந்து வளர்ந்து என்னோட நன்றியோடு இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறா. அவள் ஜாய் ஆஃப் கிவிங் தான். அது இருக்குது, கொடுப்பது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள்னுச்சு திருக்குறள். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள். அதை கொடுக்கறதுனால வர்ற இன்பத்தை அறியாதவன் தான் கொடுக்காம பொருளையெல்லாம் சேர்த்து கருமையாக இருப்பேன் அப்படிங்கிறது திருக்குறள். ஈத்துவக்கு இன்பம். அதே தான் இவர் என்ன சொல்கிறாரு, கிவ் ஃபார் த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறார். அதே மாதிரி கவுண்ட் யுவர், இது எல்லாரும் சொல்கிறது, இந்த நூல்லையும் சொல்லுது, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் நாட் யுவர் ட்ரபிள்ஸ். இந்த ஒருத்தங்கிட்ட இந்த கையை வெட்டி கொடுக்குறோம்னு சொல்லுங்க, இந்த கையை வெட்டி கொடுப்பியா, உனக்கு 10 மில்லியன் ரூபா தர்றேன், கொடுப்பாங்களா? இந்த காலை வெட்டி கொடு 10 மில்லியன் தர்றேன் அப்படி சொன்னால் நான் வெட்டி கொடுப்பாங்களா? யூ வர்த் பில்லியன்ஸ். அப்போ கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ், நீனே இருக்க. அவர் ஒருத்தர் சொன்னாராம், அதாவது எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறாங்க. கடவுள்கிட்ட போய் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய சக்தி உனக்கு அறிவும் கைகளும், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னாரு. இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கேன். நிலம் எனும் நல்லாள் நகுமா, இளம் எனும் அசையே இருப்பாரை காணின் இளம் இல்லையே அப்படின்ட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தான்னா, இளம் எனும் அசையிருப்பாரை காணின், அசையாம ஒருத்தர் இருந்தான்னா அவனை நிலம் பார்த்து சொல்லுதான், இளம் என்னும் நல்லாள் நகும். என்ன நீ பயன்படுத்தலையே, நான் இருக்கேன். வேறு ஏறும் வித்தும் உழவாக எய்த்தங்கிருக்கும் ஏழையும் பதரே. ஏறு இருக்கு, வித்து இருக்கு, நீ ஏன்டா எச்சு போயிருக்கான்னு கேட்டாங்க. அது மாதிரி அந்த இருக்கதை பயன்படுத்து, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது அவர் குறிப்பிடுறாரு. நாட் யுவர் ட்ரபிள்ஸ். முக்கியமாக கடைசியில் சொல்கிறாரு, லெட்ஸ் ஃபர்கெட் அவர் ஓன் அன்ஹாப்பினஸ் பை ட்ரையிங் டு கிரியேட் எ லிட்டில் ஹாப்பினஸ் ஃபார் அதர்ஸ். என்ன? கிரியேட் லிட்டில் ஹாப்பினஸ் டு அதர்ஸ். அப்போ என்ன ஆகும்? லெட் அஸ் ஃபர்கெட் அவர் ஓன் அன்ஹாப்பினஸ் பை ட்ரையிங் டு கிரியேட் எ லிட்டில் ஹாப்பினஸ். வென் யூ ஆர் குட் டு அதர்ஸ் யூ ஆர் பெஸ்ட் டு யுவர் செல்ஃப். இதைத்தான் திருப்பி திருப்பி இது அருளாளர்களிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரை சொல்லப்படுகிறது. அதுதான் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். இதுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார், மனைவி
ஊரான் பிள்ளையா, மருமக ஊரான் பிள்ளையா, மனைவியை போற்றி வச்சுக்கிட்டா அவங்க தன் பிள்ளை மகனை பார்ப்பாங்களாம், மாமியார் மருமகளை போற்றி வச்சுக்கிட்டா தன் பேரனை அவங்க பார்ப்பாங்களாம். ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா அது மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்களுடைய ஹாப்பினஸ் தான் உங்களை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவ்வளோதானே. அதுதான் முக்கியமான விஷயம். பார்ட் 6 இன் எ நட்ஷல்ல என்னென்னா, இந்த கிரிட்டிசிசத்தை பற்றி இது பேசுது. கிரிட்டிசிசம் அதாவது ஒன்று பொறாமையால் கிரிட்டிசிசம் வருது. அப்படி வந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் முன்னேறியிருக்கீன்னு அர்த்தம். அதாவது கிரிட்டிசிசம் 2 சொல்கிறாங்க. ஒன்று உண்மையான கிரிட்டிசிசம், ஆக்கப்பூர்வமான விமர்சனம். இன்னொன்று பொறாமையால் வர்ற விமர்சனம். ஒருத்தர் பொறாமையால் வந்த விமர்சனம்னா என்ன பொருள், நீங்கள் வளர்ந்துருக்கிறீன்னு அர்த்தம். பொறாமைப்படத்தக்க அளவில் நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அவருக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு, என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டெட் டாக்க, அதாவது இறந்து போன நாயை யாராவது அடிப்பாங்களான்னு கேட்குறாரு. உயிரோட நாய் இருந்தால் தான் அதை அடிக்க வருவேன். இறந்து போன நாயை யாரும் அடிக்க போகிறதில்ல. அதாவது உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாட்டி யாரும் உங்களை சீண்ட போகிறதில்ல. உங்களை பொறாமப்பட்டான்னா, பொறாமையால் ஒவ்வொரு விமர்சனம் வந்தால் என்ன பொருள்னா, you are enviable position, you are in an enviable position. சரியா? அப்போது உங்கள்கிட்ட பொறாமப்படக்கூடிய ஒரு அளவு உங்கள்கிட்ட வளர்ச்சி இருக்குது, அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கிறாங்க. சரி, அன்ஃபேர் கிரிட்டிசிசமாக இருந்தால் அவனை விட்டு நீங்குங்கிறாங்க. அது பொறாமைன்னு புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசத்தை கேட்டு பெறுங்கிறாங்க. அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குங்கிறாங்க. அது நமக்கு கவலை இந்த விமர்சனங்களால் வருது. அதைத்தான் இந்த பகுதி சொல்லுது. இந்த விமர்சனத்தை முதல்ல அது பொறாமையால் வந்ததா அல்லது ஆக்கப்பூர்வமாக வந்ததான்னு பாருங்க. பொறாமையால் வந்தால் நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளுங்கள். அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இம்ப்ரூவ் அப்பான் இட். அது அடுத்தது 6 ways to prevent fatigue and worry and keep your energy and spirits high. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னெல்லாம் பண்ணலாம் இந்த கவலையெல்லாம் எனர்ஜியே என்ன, டு ப்ரிவெண்ட் வரி அண்ட் ஃபேட்டிக், புட் இந்தூசியாசம் இன்டு யுவர் வாக்குங்கிறாங்க. புட் இந்தூசியாசம் இன்டு யுவர் வாக்குங்கிறாங்க. இது என்னை கூட நானே உதாரணம் கூட சொல்லிக்கலாம். நான் இந்த பேசுறதுக்கு வந்துட்டால் எனக்கு ஒரு எனர்ஜி வருது. நான் தினம் எப்படியாவது ஏதாவது ஒரு தளத்தில் என்னை கூப்பிடுறாங்க, இல்லாட்டி நான் அமைத்து கொள்கிறேன். அது என்ன, புட்டு இந்தூசியாசம். ஏதாவது நம்ம படிச்சிருக்கோம், அதை சொல்லணும், 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உந்து சக்தி தருது. யாராவது ஒருவர் பாராட்டினால் எனக்கு அழப்பரிய மகிழ்ச்சி வருது. இத்தனை ஆண்டுகள் இத்தனை இடத்துல எவ்வளவோ பேச்சுக்கள் இதுகள்லாம் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30,000 மாணவர்களுக்கு தன்னார்வ பயிற்சி தன்னூக்க பயிற்சிலாம் எடுத்துட்டேன். அவர்களெல்லாம் முகம் தெரியாதவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்து பார்த்தார். அண்ணேன்னார். என்னன்னு கேட்டேன். நீங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி காளையார் கோயிலில் ஒரு பயிற்சி முகவர்களுக்கு எடுத்தீங்க, அதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இல்லானை இல்லாடும் வேண்டாள் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள்னு சொன்னீங்க. இல்லாதவனை யார் வேண்டாம்னு சொல்லுவா? மனைவி வேண்டாம். என்ன இல்லாதவன், தகுதி இல்லாதவன், பணம் இல்லாதவன், செல்வாக்கு இல்லாதவன், கல்வி இல்லாதவன். அவ சொன்னா பரவாயில்ல, ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் அப்படின்னு சொன்னீங்க, அம்மாவும் வேண்டாம். நான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இருந்துச்சு.
நான் பெரிய முயற்சி செஞ்சு சாதாரணமாக இருந்தவன் இன்னைக்கு காரு வண்டியோடு இருக்கேன். இன்சூரன்ஸ் முகவர் 7 ஆண்டுகளில் அவர் அடைந்த உச்சத்தை சொன்னார். ரொம்ப எனக்கு கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் அந்த எந்தூசியாசம், புட் எந்தூசியாசம் இன்டு யுவர் வாக் அப்படிங்கிறாங்க, அது தருது. அப்போ இங்கே பேசணும்னு நினச்சா இன்றைக்கு சோம்பலாக இருக்கிறது. அதை நான் இப்போ இதை ஒத்துக்கிட்டேன், கமிட் நானாகத்தான் இந்த தேதியை எடுத்து, இந்த தேதி வேக்கண்டாக இருந்தது. அவங்க நண்பர் திவ்யாவும் யார் நம்ம உமா அவங்க என்ன போட்டாங்க, யாராவது அதை ஃபில்லப் பண்ணுங்கன்னு எழுதுனாங்க. அதை நான் when we commit ourselves we put other worries away. இன்னைக்கு வேற கவலைகளை மறந்துட்டு வலிகள் எல்லாருக்கும் இருக்கு. இதைத்தான் என்ன சொல்றாரு, டு prevent your worry and fatigue put enthusiasm into your work. நீங்கள் யாராவது இந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்களா? ரிமெம்பர் நோ ஒன் வாஸ் எவர் கில்டு பை அண்ணனு இந்த தூக்கத்தை சொல்கிறார். தூக்க வரலன்னு நினைக்கிறீங்கல்ல, அது நிறைய பேரை கொல்லுதுங்கிறார். தூக்க வரலாங்கிறதே பெருங்கவலையாக இருக்குது நிறைய பேருங்கிறார். அவர் சொல்கிறாரு, அதாவது பனியினால் செத்தவை இருக்கானா, வெயிலால் சன்ஸ்ட்ரோக்கால செத்தவை இருக்கானா, ஆனால் தூங்காமல் செத்தவே இல்லையா? தூங்காமல் யோசிச்சு பாருங்களேன். ரிமெம்பர் நோ ஒன் வாஸ் எவர் கில்டு பை லேக் ஆஃப் ஸ்லீப். இட் இஸ் ஒரியிங் அபவுட் இன்சோமினியான தூக்கம் வராது. தட் டஸ் த டேமேஜ் நாட் த இன்சோமினியா. தூக்க வல்லையேங்கிற கவலை தான் கொல்லுதே ஒழிய தூக்க வல்லைங்கிறது யாரையும் கொள்ளாத. அதாவது அந்த உடல் தன்னால் ஓய்வு எடுத்துக்கின்றது அப்படிங்கிறது தான். அது எப்படியாவது ஓய்வு எடுத்துக்கின்றோம், அதுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வல்ல அப்போ அதுக்கு என்னென்னா பல விஷயம் சொல்கிறாரு. இஃப் யூ கான் ஸ்லீப் டூ வாட் சாமுவேல் அவர் செஞ்சது, கெட் அப் அண்ட் ஒர்க் ஆர் ரீட் அண்டில் யூ டூ ஃபீல் ஸ்லீப்பி. நான் இது நிறைய செய்கிறேன். நான் தூக்கத்து வல்லாட்டி எந்திரிச்சு நம்மளோட வாட்ஸ்அப் பார்த்தாவே போதுமே, அதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நிகழ்ச்சியில் நான் 1:30 மணிக்கெல்லாம் செய்தி போட்டிருப்பேன். அப்போ தூக்கம் வராத போது எந்திரிச்சு வேலையை பாரு, தன்னால் தூக்கம் வருங்கிறாரு. கவலைப்படாதேங்கிறாரு. இந்த தூக்கம் வராத கவலை நிறைய இருக்குது. எக்ஸசைஸ், கெட் யுவர் செல்ஃப் ஸோ ஃபிசிக்கலி டயர்ட் யூ கான்ட் ஸ்டே அவேக். அதை தான் திரும்ப சொல்கிறாங்க. புட்டு ஒர்க் அதை என்ன சொல்கிறாரு, கெட் யுவர் செல்ஃப் ஸோ ஃபிசிக்கலி டயர்ட் அண்ட் யூ கான் ஸ்டே அவேக். இது மாதிரி நிறைய சொல்கிறார். லேர்ன் டு ஆர்கனைஸ், டெபுட்டைஸ் அண்ட் சூப்பர்வைஸ். இதெல்லாம் என்னவா, எப்படி எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறது, எப்படி ஒரு ஆர்வத்தை வேலையில் போடுறது, அந்த மாதிரி. நீங்கள் யாராவது இப்போ தூக்கம் வராதவர்கள் ஏதாவது செய்கிறீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கலாம். ஏதாவது செய்கிறீங்களா? தூக்கம் வராட்டி என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்கிறாரு, தூக்கம் வராத பற்றி கவலைப்படாத, தூக்கம் வராமல் செத்தவே இல்லை, தன்னால் தூக்கம் வரும், வேலையை பண்ணு, ஏதாவது இருந்துருச்சு படி, எக்ஸசைஸ், தூங்குற வரைக்கும் படி அப்படிலாம் சொல்கிறாரு. யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? தூக்க வராட்டி என்ன பண்ணுறீங்க? பிறண்டு படுத்துக்கிட்டு பண்டு போனது பழைய போனதெல்லாம் நினைக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்லுங்க உமா மேடம். நான் வந்து இந்த காமெடி டிராமாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்பேன். வெரி குட். கிருஷ்ண மோகன் டிராமா, எஸ் வி சேகர் டிராமா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்பேன். ஒரு 10 நிமிஷத்துலயே தூக்கம் வந்துரும். லைக் தூங்கிடுவோம். அருமை. வேற யாராவது சொல்றீங்க? இளையராஜா சாங்ஸ் கேட்பேன். அருமை. இளையராஜா சாங்ஸ் அல்லது ஜெயசுதாஸோட ஐயப்பன் பாட்டுகள் கேட்பேன். அருமை. இந்த புட்டு இந்துசியாசம் இன்டு யுவர் வாக் இருக்குல்ல, இப்போ 8:30 மணிக்கு அதுதான் வரப்போகுது. அவங்க வரைய போகிறாங்க, சொல்லித்தர போகிறாங்க, ஆர்ட்ஸை சொல்கிறாங்க. எதுவும் இந்த சொல்லித்தர்றதுல கிடைக்கிற இன்பம் இல்லை, வேறு எதுலேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதற்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்பம் வேறு எதுலேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதுகள்லாம் நம்ம முயற்சி. அருமை. வேறு யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? ஆனால் இந்த நினப்பு இருந்தால் கூட இது வர, அதாவது
தூக்கம் வராமல் செத்தவே இல்லைங்கிற நினப்பு இருந்தால் நம்ம எப்படியும் செத்துற மாட்டோம். தூக்கம் வராட்டி அதுக்கு பார்த்து கவலைப்படாமல் வேறையை பார்ப்போம் அப்படின்னு தோணிடும். ஆட்டிடியூடு தானே முக்கியம். சொல்லுங்க. தூக்கம் வரலைன்னா நடைப்பயிற்சி போகலாம். நல்லது. நடைப்பயிற்சி இப்போ இதே நடந்துட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம். ஒண்ணு. ரெண்டாவது புக்ஸ் படிக்கலாம். கொஞ்ச நேரம் புக்ஸ் படிச்சோம்னா தன்னால அசத்தியம். புக்ஸ் படிச்சா தூக்கம் அதுக்கு சில புக்கு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான புக்கை படிச்சுன்னா அன்னைக்கு முறந்துங்க மாட்டேன். அதுக்குன்னு சில புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அப்படியே தூக்குறத மாதிரி. முக்கியமானது மூச்சை கவனிச்சா போதுங்கிறாங்க. அதாவது அந்த தூக்கத்துக்கு சொல்லுங்க. நான் கூட இது எனக்கு நம்ம ரேணு இன்னைக்கு இணைந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர்கள் என்னோட ஒரு இதில் பேசிட்டு இருக்க போது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு முதல்ல கொஞ்சம் நன்றி தெரிவிச்சுட்டு, அதாவது உங்களுக்கு யார் யாருக்கு நன்றி தெரிவிக்கணுமோ அதுகளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மூச்சை நினைங்க, தூக்கம் வந்துருங்கனாங்க. பல சமயங்களில் நான் அதை பயன்படுத்துகிறேன். அதை உங்களுக்கு சொல்கிறதுல மகிழ்ச்சி. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் ஆயிடுச்சு. அதாவது I can turn myself into a shouting optimist within an hourன்னு அவர் சொல்கிறாரு. எப்படி நம்ம ஒரு ஆப்டிமிஸ்ட் ஆகிறேன்னு அவர் சொல்கிறாரு. என்னவா, I read the more sharply I realize that அதாவது என்ன பண்ணுவாராம், இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் இருக்கா அவர் வீட்டில். எந்திரிச்சு கண்ணை மூடிக்கிட்டு இந்த கவலை வருகிற போது கண்ணை மூடிக்கிட்டு நிறைய ஹிஸ்ட்ரி புக்கு சேகரித்து வச்சுருக்காராம். கண்ணை மூடிக்கிட்டு போய் தொடுவாராம். ஏதாவது ஒரு புத்தகம் கையில் கிடைக்குமா, அதை கண்ணை மூடிக்கிட்டு திறப்பாராம். ஒரு பக்கம் வருமா, அந்த பக்கத்தில் பல விஷயம், அதாவது எத்தனையோ காலம் நடந்த வரலாற்று செய்திகள் அதில் இருக்கமா. முகலாயர் வம்சம் அவர் அங்கே சொல்கிறார், ஆங்கிலத்தில் சொல்கிறாரு. அங்கே நடந்த போர்கள், நடந்த மனிதர் செய்த துரோகங்கள், மனிதர்கள் காட்டியிருக்கிற அன்பு, மனிதர்கள் காட்டியிருக்கிற அக்கறை, மனிதர்கள் காட்டியிருக்கிற துரோகங்கள், ஏமாற்று வேலைகள், அவ்வளவு அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குமா. அதை படிக்க வாழ்க்கை இத்தனை வருஷமாக இப்படி தான் ஓடி இருக்கு. நமக்கு கூட நிறைய நூல்கள் இருக்குது. இப்போ சில பேர் அதில் நம்புறவங்க இருக்காங்க. மகாபாரதம், ராமாயணம், அதை எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா படித்தா இந்த சீதைப்படாத கஷ்டமாக நம்ம பட்டுட்டேன், புருஷனை விட்டுட்டு 10 மாதங்கள் சிறை இருந்தால் ஏற்றம்னே பாடுறாங்க. அப்போ அவப்படாத கஷ்டமாக படிச்சிட்டோம், அந்த தர்மர் படாமல் கஷ்டமாக பட்டோம், அந்த திரௌபதி படாத கஷ்டமாக பட்டோம். அப்படியெல்லாம் நினைக்கிற போது நமது கஷ்டம் சின்னதாகுதுங்கிறாங்க, நமக்கு ஏதாவது வழி பிறக்குதுங்கிறாங்க. அதை ஒருத்தர் சொல்கிறாரு, அதைத்தான் நான் மடிச்சுங்கிறார். அதாவது எப்படி கவலையிலிருந்து வெளிவர்றது. நம்ம ஊர்கள்லையும் இந்த டிசிஷன் எடுக்க முடியாட்டி சைவ மடங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், திருக்குறளில் குன்றக்குடி அடிகளார் சொன்னார். அந்த குன்றக்குடி அடிகளாரை தேர்ந்தெடுக்கிற போது திருமுறை சாற்றுதல்னு ஒன்று இருக்கான். அதாவது நூல் சாற்றுதல். அது என்னன்னா, இந்த திருமுறை நூல்களை எடுத்துட்டு அதில் ஒரு நூல் இருக்குல்ல, என்ன நூல், ஒரு டேக் மாதிரி தொங்கும்ல, எல்லா நூல்லையும் ஒரு டேக் தொங்கும்ல, அந்த நூலை வச்சு நம்ம அடையாளத்தை வைக்கலாம்ல, அந்த நூலை அதில் வைப்பாங்களாம். அது எந்த பதிகத்தில் இருக்கோ அந்த பதிகத்தை வச்சு அதுக்கு பொருள் சொல்லிக்குவாங்களாம். ஓ, இவர் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு புறப்பட்ட இடம், மதுரையில் அவர் ஜெயிச்சார், அதனால இது நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பட்டம் சுட்டுனாங்களாம். அந்த மாதிரி
இது நூல் சாற்றி பார்க்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளால் முடிவு எடுக்க முடியாத போது மனிதன் ஏதாவது செய்யத்தானே வேண்டும். அதில் இது ஒன்று சொல்லுகிறார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, நடந்த வாழ்க்கைகளை நினைக்கிற போது நமது துன்பம் குறையுங்கிறார். இன்னொருத்தர் இதை இதுக்கு சொல்கிற போது சொல்கிறாரு, இந்த கவலை இருக்கிற போது என்ன பண்ணணுமோ அதை மடை மாற்றுறதுக்கு, இதைத்தான் நான் சொல்கிறேன்னு முதல்ல சொன்னேன். அதாவது 5, 4, அதாவது ஒரு கவலை உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு மனசில். அப்போ 5, 4, 3, 2, 1 வர்ற போது ஒரு கிராட்டிடியூடை கொண்டாடணுமா. இங்கே நாம் உங்களுக்கு நல்லது செய்த ஒருத்தரை நினைக்கணுமா. இந்த ஒரு மனைவி நல்லது செஞ்சாங்க, அவங்கள நினைங்க. உங்களுக்கு ஒருத்தர் அலுவலகத்தில் உதவி பண்ணார், அதாவது யாருக்கு நன்றி செலுத்தணுமோ அதை மாற்றிட்டோம்னா இந்த மனசில் ஒரு கவலை எண்ணம் எழுந்ததில்ல, அது ஓடி போயிருங்கிறார். நான் அதை அவர் பயன்படுத்தினா தான், ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினா தான் எழுதுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அந்த 5, 4, 3, 2, 1 வரவும் இந்த பேர் இயற்கையை நீங்கள் ஒரு இடத்துல போய் ரசிச்சு ஒருக்கா அந்த கோக்கஸ் வாக்கில் கொடைக்கானலில் நடந்தோம், அதை நினச்சி பாருங்கிறார். அங்கே பில்லர்ஸ் ராக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, அதை பார்த்து நினைங்க. அந்த இதில் கொடைக்கானல் ஏரியில் போனீங்க, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி நினைங்க. பழனி மலையில் மேலே நின்று அந்த பழனி மலையினுடைய அடிவாரத்தை பூரா ரசித்ததை நான் சில சமயங்களில் நினச்சி பார்க்குறது உண்டு. அது மாதிரி ஒவ்வொன்றையும் அதை பேர் இயற்கையே நினச்சி பாருங்க. ஒரு ஆறு அல்லது ஒரு இது அந்த மாதிரி நினச்சி பாருங்கிறார். அல்லது இந்த பிள்ளைகளோடு விளையாடுறது, பிள்ளைகளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நினச்சி பாருங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு கவலை எழுகிற போது இந்த 5, 4, 3, 2, 1 வரவும் அந்த கவலையை மாதிரி புதுசாக நினைங்க, அது மகிழ்ச்சி ஆயிரும்னு சொல்கிறாரு. அதாவது கெட் அப், ஃப்ரெஷ் அப், ஷோ அப்னு சொல்கிறாங்க. இந்த கவலை இருக்கிற போது நான் சில சமயங்களில் 5, 4, 3, 2, 1 டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு போய் ஒரு குளிச்சுட்டோ அல்லது ஏதோ பண்ணிவிட்டு உடனே இதெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் அப், கெட் அப், ஃப்ரெஷ் அப் அண்ட் ஷோ அப். இது மாதிரி இதில் பல யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஏராளமாக இருக்குது. அதனால் ஃபார் எனி சாரோ தெர் இஸ் ஒன்லி ஒன் மெடிசன், பெட்டர் அண்ட் மோர் ரிலையபிள் தேன் ஆல் த ட்ரக்ஸ் இன் த வேர்ல்ட், தட் இஸ் ஒர்க். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு அருமையான விஷயங்களை உங்களோட சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி இதை நான் நிறைவேற்றுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இருக்கவங்க ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. அன்னைக்கு புக்ஸ் எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரிஸ் நல்லா இருக்கும் சார். அதில் நிறைய எல்லாத்தையும் படிச்சதுல 1 or 2 படிச்சிருக்கேன். அருமையா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கூட சொல்லுவாங்க நமக்கு என் செருப்பு நல்லா இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன், அந்த கவலை எனக்கு அரிக்க ஆரம்பிச்சது, கால் இல்லாதவன்னு பார்த்த உடனே அது தானே தீர்ந்து போச்சு. அந்த மாதிரிதான் அருமை அருமை. நம்மளோட கவலை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அப்படிங்கிறது. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். அருமை. வேற சொல்லுங்க கீதா மேடம். சொல்லுங்க வேற யாராவது. மகிழ்ச்சி சார். நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்திருக்கிற புக்கு வந்து ரொம்ப நல்ல ஆப்டான புக் எடுத்திருக்கீங்க. ரொம்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லா காலகட்டத்துக்குமே ரொம்ப உதவிகரமா இருக்கிற புக்கு. அண்ட் அதுல நீங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நீங்க தமிழ்ல அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்லி திருக்குறள் சொன்னீங்க, நிறைய பழமொழிகள் சொன்னீங்க. தமிழ்லயும் அதே கருத்துக்கள் இருக்கு, அதையும் நீங்க வந்து கொரலேட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற வாசி இருக்காங்களா? யார் இருக்கா? நல்லா சொன்னீங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கீதா மேடம் சொன்ன கருத்து மாதிரியே உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசன் எழுதி. ஆமா, கண்ணதாசன் எழுதியிருக்காரு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். மிஸ்டர் பிரபாகரன்.
ஏதாவது சொல்கிறீங்களா கலைச்செல்வி? ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை. சொல்லுங்கம்மா. நிறைய புக்கு விரும்பி வாங்கி வைப்பேன். பட் நான் விரும்புற அளவுக்கு நேரம் என்னால படிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அதோட கருத்துக்களை வந்துட்டு மைய கருத்துக்களை திருப்தி கிடைக்கிறது. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. எல்லாம் முழுவதும் கேட்டது. பிரபாகரன் ஏதாவது சொல்றீங்களா? லெஃப்ட் ஆகிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. யார் இதை முடிச்சிடலாமா? ரொம்ப எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நாங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறோம்.